ಮಕ್ಕಳ நீங்க 6 ஓட்டு வாங்கிருந்தீங்கன்னா பெருமிட்டேன் இல்லைன்னா அப்படின்னா இந்த மாதிரி மற்ற இடங்கள்ல நாங்க கன்னியாகுமரியிலிருந்து பண்ணிட்டு வரோம். நாங்க வந்து அதாவது கொஞ்சம் இருங்க நான் பேசுறேன். கட்டக்கூடாது கும்ப வண்டியில தூக்கி போட்டு போறேன். அது சரியில்லை. கொடியை பறிமுதல் பண்ணி எங்கிட்ட அதையா கும்ப வண்டியில எங்கேயுமே இந்த இது ஏற்கனவே ஹைகோர்ட்ல போட்டு வாங்கியிருக்கு. ஆமாங்க, நீங்க எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டா இருங்க. நீங்க இதுல மட்டும் தெரியாம பேசாதீங்க. எல்லாத்துக்கும் தான் பேசிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் கேட்போம். நாங்க யாருக்கும் பயப்படல. எல்லாத்துக்கும் கேட்போம். அப்படி பேசுறேன். அப்படி பேசுறேன். அப்படி அவரை பேசுறேன். அவர் அப்படி பேசுறாங்க. சும்மா அப்படிலாம் பேசாங்க. எல்லாத்தையும் போலீஸ் எல்லாத்தையும் நாங்க சட்டப்படி கரெக்டா நடந்துகிட்டு இருக்கோம். அதை விட்டு சேலஞ்ச் பண்றவங்க பேசுறாங்க. நீங்க மட்டும் உங்களால கட்டுங்க. திமுக கூட நீங்க குப்பாடியில போடுங்க. குப்பாடியில போடுங்க. பேசல போடுங்க. குப்பாடியில போடுங்க மாமா. நீங்க பண்ணுங்க. இல்ல அதாவது பரிந்துரோட பண்ணுங்க. எதா இருந்தாலும் என்ன இல்ல. குப்பை வண்டியில இல்ல குப்பை வண்டியோட பெருசு வரணும்மா. பரிந்துரோட பண்ணி அப்படி பண்ண கூடாது. ஏன் கொடி இது குப்பையில தூக்கி போடுங்க. ஐயா நான் ஒண்ணே ஒண்ணு கூலிக்கு மாற மத்த வைக்கல பண்ணி இறங்க அனைவரும் அமைதியாகுமாறு சென்ற தீர்மானம் போடுகிறார். எல்லோரும் அமைதி காத்துங்கள். எதையும் சட்டப்படி சந்திக்கக்கூடிய நேர்மையும் பொறுமையும் நாம் தமிழருக்கு ஒன்று, தீர்மானுக்கு ஒன்று. அமைதியாக இருக்கிறார். அமைதியாக இருக்கிறது. சந்திப்போம். எங்களுடைய அரசமைப்பு ரீதியான கருத்து சுதந்திரத்துடன் நாங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஆனால் திட்டமிட்டு எங்களை கோபப்படுத்தும் நோக்கத்துடன் எங்களுடைய கொடியும் எங்களுடைய மேலைக்கு பின் வைத்து கைக்கப்பட்டிருந்த சதாதையும் அவமதிக்கப்பட்டிருக்கிறது. மக்களே, இந்த மேடையை நாங்கள் பதில் சொல்வோம். கூட்டம் தோழர்களே, நமது புலிக்கொடியை குப்பையை